கூப்பிடாது இருந்திருந்தால் பலி செலுத்தியிருப்பார். அவர் இருதயத்திலே அவர் பலி செலுத்தி விட்டார். இதை கண்ட தேவன் அதை உத்தமத்தை கண்டவளாக, நீ இப்பொழுது எனக்கு பயப்படுகிற என்று அறிந்திருக்கிறேன் என்று கூறி பலிக்கு ஒரு ஆட்டுக்கடாவை கொடுத்து ஈசாக்கை விடுவித்ததை நாம் அங்கு அறிந்திருக்கிறோம். தேவன் தன்னுடைய வாக்கு நிறைவேற்றி எவ்வளவாக சோதித்து அறிகிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். முதல் சூழ்நிலையில் தோற்று போனான் தேவனுடைய சிநேகிதன். ஆனால் இரண்டாம் சூழ்நிலைக்கு வந்த பொழுது 100% தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனாலே அதில் வெற்றி சிறந்தான். பிரியமானவளே, சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்திருப்பார் என்றால் அதை கண்டிப்பாக நிறைவேற்றியே தீர்வார். கவுண்டர் பிளான் மட்டும் போட்டுவிட வேண்டாம். ஒருவேளை பிந்துகிறது, தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் பிந்துகிறது என்று சொல்லி கவுண்டர் பிளான் போட்டோம் என்றால் நம்முடைய எவ்வாறு இந்த உலகம் இன்னும் பாடுகளுக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறதோ அதே போல் உங்களுடைய கடைசி வரைக்கும் உங்களுடைய ஜீவத்தில் அந்த பாடுகள் தொடரும். ஆகவே கர்த்தருக்கு காத்திருங்கள். எவ்வாறு ஆபிரகாம் அடுத்த முறை வந்த பொழுது எந்த விதம் இல்லாமல் தேவன் சொன்னதை அப்படியே நிறைவேற்றினாரோ அவ்வாறு தேவன் கொடுக்கும் பொழுது வாக்குத்தத்தை கொடுப்பார் என்றால் கண்டிப்பாக என் மகனை கொண்டாலும் அவனை திருப்பி கொடுப்பார் என்ற விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது. அந்த விசுவாசத்தோடு நாம் செயல்படுவோம் என்றால் கர்த்தர் மைமையான காரியங்களை செய்வார். எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. 36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே விசுவாசியை பதற வேண்டாம். ஆபிரகாம் ஜீவிதத்தில் தன் வாக்கை நிறைவேற்றிய தேவன் உங்களுடைய ஜீவிதத்தில் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றியே தீர்வார். ஏனென்றால் சகல வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மைநாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் என்று அருமையான ஒரு பாடல் உண்டு. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மைநாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஒத்துவே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஒத்துவே, தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஒருத்தவே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஒருத்தவே. இரண்டாவதாக இஸ்ரேல் மக்கள், தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரேல் மக்கள் ஈத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இருந்த காலம் இது. நீ வாளாகாமல் தலையாவாய் என்ற தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். ஆனால் நடந்ததோ அதற்கு மாறாக வாளாக அவர்கள் எகிப்திற்கு அடிமைப்பட்டு ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். பார்வோனுக்காக கடுமையான பாலைவன சூட்டிலே வெயிலிலே அவனுக்கு அரண்மனைகளையும் மாளிகைகளையும் கட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். எங்கே இவர்களுக்குள்ளாக இருந்தவர்களை விடுவிக்கிறவன் ஒருவன் வந்து விடுவானோ என்று அறிந்த பார்வோன் அவனுடைய ஆண் மகன் எல்லாவற்றையும் கொலை செய்தான். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் அவர் தேவனோக்கி முறையிட்டார்கள். யாத்திராமம் அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய முறையீடும் அவர் கூக்குரலும் பெருமூச்சும் தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டியது என்று நாம் பார்க்கிறோம். அவ்வாறே தேவன் அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க மோசே மூலமாக அவர் விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நோக்கி நடத்தி சென்று கொண்டிருந்தார். நடத்தி செல் எல்லாம் முடிந்து விட்டது, விடுதலைக்கப்பட்டாக என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியம் ஏற்பட்டது. விடுவித்து பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டு புறமும் செங்குத்தான மலைகள், முன்பாக கடல். அது போதாது என்று பின்னிட்டு பார்க்கும் பொழுது சத்தம் என்னது என்று பார்வோன் தன் சேனையோடு கடந்து வருகிறான். உலகத்தாருடைய பார்வையில என்ன ஒரு காரியம்! இஸ்ரவேலின் தேவனாம் அவர் நடத்தி தன்னுடைய ஜனத்தை வந்து இடத்தை பாருங்கள், 4 புறமும் சொல்லப்பட்டாகிவிட்டது, விடுவிக்க வழி இல்லை.
ஆனால் நம் தேவன் சர்வஞானி, சர்வஞானி, சர்வ வல்லவ ஞான கண்மலை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை ஏத்தான் நாம் பார்க்கிறோம் அவருடைய ஜீவிதத்தில். தம்மை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருந்த மோசேயிடம் ஜனங்களிடம் ஒரு காரியத்தை செய்யும்படி அவர் கூறுகிறார். யாத்திராம் 14:15-16 புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்கள். எங்கே? எதனை நோக்கி? செங்கடலை நோக்கி. எங்கே உனக்கு முன்பாக இருக்கும் பிரச்சனையை நோக்கி கடந்து செல்லுங்கள், கடந்து செல்லுங்கள். மோசேயுடைய கரத்தில் என்ன இருக்கிறது? கோல். அந்த கோலை நீ நீட்டினார். கடல் திறந்தது. 2 பக்கமும் தண்ணீர் மதிலாக நின்றது. உலர்ந்த தரையில ஜனங்கள் கடந்து சென்றார்கள். அதன்படி பிரவேசிக்க துணிந்த எதிரிகளை அதே தண்ணீரை மூழ்கடித்தார். மறுக்கரையில ஆடல் பாடல் சத்தம். பிரியமானவர்களே, இதே போல் 4 புறத்திலும் பிரச்சனைகளை சூழ்ந்திருக்கிறதா? பாடுகள், வியாதிகள், வறுமை உங்களை சூழ்ந்திருக்கின்றனவா? அந்த செங்கடலை பிளந்து வழிநடத்த தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்வதெல்லாம் விசுவாசத்தோடு முன் செல்லுங்கள். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போய்விட வேண்டாம். பிரச்சனைகள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற நான் என்ன செய்வேன் என்று அப்பாவை நோக்கி பாருங்கள். கண்டிப்பாக வழி திறக்கும் ஒரு ஜீவத்தில். யோர்தானிலே ஆசாரியருடைய கால் பட்ட பொழுது வழி திறந்தது. விசுவாசத்தோடு முன் செல்லுங்கள். வழி திறப்பதை நீங்கள் புதிய ஆண்டில கண்டு தேவனாத்தை நீங்கள் மகிமைப்படுத்த இருக்கிறீர்கள். 3ஆவதாக யோபு ஒரு உத்தமன். அதிகாரத்தில் ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று காண்கிறோம். மட்டுமல்ல, பெரிய குடும்பஸ்தன், மிகவும் ஆஸ்தி படைத்தவன், ஆடு, மாடு, ஒட்டகங்கள், வேலைக்காரிகள் என்று பயங்கர செல்வான். இவ்வளவு செல்வம் இருந்தும் தேவனுக்கு பயந்து ஜீவித்தான். இதில் தான் சாத்தானுக்கு சந்தேகம் வந்தது. ஏன்? பொதுவாக பணம் ஒருவன் ஜீவிதத்தில் வந்துவிட்டால் அவன் தேவனுக்கு பயப்பட மாட்டானே. ஆனா இந்த யோபு இவ்வளவு வசதிகள் இருந்தும் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறானே. அப்படி என்றால் தேவன் இவரை பாதுகாத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடம் வந்து சவால் விடுகிறான். நீர் மட்டும் அவனை சுற்றியிருக்கும் அந்த வேலியை எடுத்து போடும், அப்பொழுது அவன் உன்னை தூசிக்கானோ என்று பாரும் என்று தேவனுக்கு சவால் விடுகிறான். இங்கு பார்க்கிறோம், ஒரு காரியத்தை தேவன் செய்கிறார். சாத்தானை பார்த்து, என் உத்தமனாகிய என் தாசனை நான் அறிவேன், ஆனாலும் உன்னுடைய சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி யோபை அடைத்திருந்த வேலியை எடுக்கிறார். இந்த இடத்துல 2 சத்தியத்தை சொல்லி, இது நம்முடைய செய்தி அல்ல, ஆனால் சொல்ல விரும்புகிறேன். தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. 2, தேவ சித்தம் இல்லாது, தேவன் அனுமதிக்காது, தேவன் நம்மை சுற்றி இருக்கும் வேலியை ஒரு பொழுதும் எடுத்து போட மாட்டார். இந்த இடத்துல இன்னொரு மகாபெரிய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வேலியை நாம எடுக்க முடியும். என்று பாவத்தை செய்கிறோமோ அன்று நாம வேலியை எடுத்து விடுகிறோம். சாத்தான் உன்பட வேசிப்பார். ஆனால் கர்த்தருக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒரு காரியமும் நம்முடைய ஜீவிதத்தில் நடக்க போவதில்லை. அதற்கு இது ஒரு காரியம். வேலி எடுத்தார். நடந்த காரியத்தை அறிவோம். சாத்தான் தன்னுடைய வேலையை அவருடைய ஜீவிதத்தில் ஆரம்பித்தான். எருது, கழுதை சபையோர்கள் கொண்டு போய் விட்டார்கள். வானத்திலிருந்து அக்கினி விழுந்தது. ஆடுகளை வேலையாட்களின் பட்சித்து போட்டது. ஒட்டகங்களை கல்தையர் ஓட்டி சென்று விட்டார்கள். 10 பிள்ளைகளும் ஒரு வீட்டில் கூடியிருக்கும் பொழுது சூறாவளி காற்று வீட்டில் மேல் மோதி 10 பிள்ளைகளும் மரித்து விட்டார்கள். நிச்சயமாகவே இந்த சூழ்நிலைகள் யோபுவை நொறுக்கி இருக்கும். ஆனால் யோபுவோ கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று கூறினார். மட்டுமல்ல, யோபு 1:22 இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, ஒன்றும் குறை கூறவில்லை என்று காண்கிறோம். இந்த பாடுகள் போதாது என்று அவருடைய சரீரத்தையும் சாத்தான் தொட்டதினாலே, யோபின் சரீரம் முழுவதும் பருக்கள் தோன்றியதினாலே ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்ட சாம்பலிலே அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய அன்பான மனைவி அவரிடம் வந்து யோபு 2:9
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூசித்து